ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோவில் கோஸ்ட் லோடிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எங்களோட ப்ரோக்ராம்ட ப்ரொஜெக்ட் வேல்யூ 3.5 மில்லியன். அதை நாங்கள் ஒவ்வொரு பேஸுக்குரிய வெயிட்டேஜை கொடுத்து அமௌண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த அமௌண்ட்டை நாங்கள் எல்லா ஆக்டிவிட்டிக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம். ஸோ நார்மலாக இந்த வெயிட்டேஜ் ஃபேக்டர் ஒரு ப்ரொஜெக்ட் டு ப்ரொஜெக்ட் வேரி ஆகும். ஸோ இந்த ப்ரொஜெக்டில் அப்ரூவ் ஆன வெயிட்டேஜ் ஃபேக்டர் இதுதான். ஸோ இன்னொரு ப்ராஜெக்ட் சாம்பிளை நான் காட்டுறேன். மொபிலைசேஷனுக்கு 2%, இன்ஜினியரிங் 10, ப்ரொக்யூர்மெண்ட் 3, கன்ஸ்ட்ரக்ஷன் 80, க்ளோஸ் அவுட் 5. அதை எப்படி டிவைட் பண்ணுற இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் தந்திருக்காங்க. ஸோ இதை மாதிரி நாங்கள் செய்யலாம். எங்களோட ப்ரோக்ராம் இந்த மாதிரியான வெயிட்டேஜில் தான் நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நாங்கள் பார்க்க போகிற மெயினான விஷயம் இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ண காஸ்ட் எல்லாத்தையும், ஆக்டிவிட்டியோட காஸ்ட் எல்லாத்தையும் எப்படி நாங்கள் P6 நாங்கள் இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நாங்கள் P6 எங்களோட ப்ரோக்ராமுக்கு போனோம்னா நாங்கள் அதுக்கு ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ நாங்கள் ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணக்குள்ள சொல்கிறோம் HW4. ரிசோர்ஸோட நேம் HW4 காஸ்ட். ஸோ இதை நெக்ஸ்ட் பண்ணுறோம். மெட்டீரியல் எரிக்கணும். அது அடுத்தது ப்ரைஸ் நாங்கள் 1க்கு கொடுக்கணும் யூனிட். ஸோ கொடுத்துட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணுறோம். இதோட லெவலை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதான் நாங்கள் க்ரியேட் பண்ண எங்களோட ரிசோர்ஸ். ஸோ இந்த ரிசோர்ஸை ஒரு ஆக்டிவிட்டிக்கு நாங்கள் இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ கொடுத்துட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இதை நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஸ்ப்ரெட்ஷீட், ரிசோர்ஸ் அசைன்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதில் ரிசோர்ஸ் அசைன்மெண்ட்டில் நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரியான குளமெல்லாம் எங்களுக்கு தேவை. ஸோ இதெல்லாம் ரிசோர்ஸ் டைப், ரிசோர்ஸ் நேம், பட்ஜெட்டட் யூனிட்ஸ், இது இம்பார்ட்டன்ட். ஸோ நாங்கள் எது என்ன செய்கிறோம்னா லொக்கேஷனை கொடுத்து நாங்கள் அதை சேவ் பண்ணி கொள்வோம். ஸோ இப்போ வாங்க நாங்கள் சேவ் பண்ண ஃபைலை போய் பார்க்கலாம். இந்த ஃபைலை நாங்கள் ஓப்பன் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஐடி ரெண்டும் தேவையில்லை, அதை நாங்கள் டிலீட் பண்ணுவோம். ஸோ எங்களோட இது HW4 ஆக்டிவிட்டி ஐடி கொடுத்துருக்கு, அதோட பட்ஜெட்டட் யூனிட்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா எங்களோட ஆக்டிவிட்டி ஐடி எல்லாத்தையும் காப்பி பண்ணி இந்த சீட்டுக்கு எடுக்க போகிறோம். ஸோ நான் இதிலேயே ஃபேஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஐடி, அடுத்தது எங்களோட பட்ஜெட் யூனிட்ஸ். ஸோ இதை நாங்கள் என்ன செய்யணும்னா நம்பருக்கு மாற்றணும். நம்பருக்கு மாற்றிட்டு P6 டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் தான் அதை ரீட் பண்ணும். ஸோ அப்போ நாங்கள் டெக்ஸ்ட்டுக்கு மாற்றுறோம். மாவை கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை கொடுத்து எல்லாத்தையும் மாற்றுறோம். ஸோ இது ஓகே. HW4 இதை நாங்கள் செய்வோம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும். ரிசோர்ஸ் ஐடி HW4 ஸ்டார்ட் ஆகல, நாட் ஸ்டார்டட். மெட்டீரியல் காஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ஓகே. ஸோ நாங்கள் இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டு இந்த ஃபைலை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் போய் இம்போர்ட்டுக்கு போய் ஸ்ப்ரெட்ஷீட் ஃபைல் அதோட லொக்கேஷனில் நாங்கள் போய் என்ன செய்யணும்னு சொல்லி கொடுப்போம். ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன், நெக்ஸ்ட் ரிசோர்ஸ் அசைன்மெண்ட் இம்போர்ட் பண்ண போகிறோம் எங்களோட இந்த ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் ஃபினிஷ். ஸோ இப்போ எங்களுக்கு 3.5 மில்லியன் வந்துருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ என்ன செஞ்சிட்டோம்னா ஆக்டிவிட்டி எல்லாத்துக்கும் ரிசோர்ஸை அசைன் பண்ணிட்டேன். தேங்க்யூ. நாங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திப்போம்.